காஷ்மீர்ல இருந்து வந்ததா? ஆம், ஆமா. மாஷா அல்லாஹ். இது உனக்குப்பா. தேங்க்ஸ். ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? உட்காருங்க. இதெல்லாம் எதுக்கு தில்ஷாத் அபி? என்ன சொல்லிட்டீங்க? நீங்களும் இம்ரானும் முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்தவங்கள வெறுங்கையோட எப்படி அனுப்புறது? இனிமே கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே இருக்கத்தான் போகுது. சான், அந்த லிஸ்ட கொஞ்சம் கொடுக்கறியா? நஜ்மா, நீ இம்ரானுக்கு வீட சுத்தி காமிச்சிட்டு வாயேன். ஆமா, இந்த சாக்க வச்சு அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்ல. அட, எதுக்கு வெக்கப்படுற? கம் ஆன், கெட் அப். வா இம்ரான். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஆ, ஆ, ஆ. ஆசா, உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லாதான் போயிட்டு இருக்கோம். தங்கச்சிக்கு நிக்க வர செலவு கொஞ்சம் அதிகமாகும். நீங்க வேற பெரிய பிசினஸ் மேன், அதோட உங்களுக்கு பெரிய மனசு. மங்களா, காரு, நகை, அப்புறம் நீங்க இதையெல்லாம் சொல்லும் போது தான் உன்னை ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். Five bedroom, 3,000 square feet, with a garden area of 1 acre. Ready for possession. இந்தாங்க அதோட பேப்பர். ஞாபகம் இருக்குல்ல? நான் இப்பவும் அதே ஆசார் தான். பிளாக்மெயில் பண்றது அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட இருந்து நீங்க எதையும் வாங்க முடியாது. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு உங்க நஸ்மா போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்தா போதும். அட, என்ன இது ஹசீனாபி? ஒண்ணு இல்ல, சும்மா பேப்பர். செப்டம்பர் மாசம் தொடக்கத்துல அசார் ஜோயாவோட நிக்காவை வச்சுக்கலான்னு இருக்கோம். அதே நாள்லயே இம்ரானுக்கும் நஜ்மாவுக்கும் நிக்கா வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பொறுப்பையும் ஒன்னா முடிச்சிடலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதத்தான் சொல்ல வந்தேன். ரெண்டு நிக்காவையும் ஒன்னா வச்சுட்டா செலவு மிச்சமாயிடல. எப்படியும் நீங்க நிக்காவ ரொம்ப ஆடம்பரமா தான் செய்வீங்க. அப்படி இல்லைங்க, ரெண்டு நிக்காவும் ஆடம்பரம் இல்லாம தான் நடக்கும். என்ன ஒற்றுமை! நானும் அதத்தான் விரும்புறேன். ரெண்டு நிக்காமையும் ஆடம்பரம் இல்லாம நடத்தணும். என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க. சுமாரி. அப்புறம் ஹசீனாபி, உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட கேட்கணும்னா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு நஸ்மா மட்டும் போதும். அப்படின்னா சரி, முடிவு பண்ணியாச்சு. இவங்க 4 பேரோட நிக்காவையும் நம்ம செப்டம்பர் மாசத்திலே வச்சுக்கலாம். அப்படின்னா நிக்கா பேசி முடிச்சாச்சு. ஆமா, வாழ்த்துக்கள். அங்க கட்டி பிடிச்சுக்கலாம்.
நான் உன்னை என்னைக்கு விரும்பல, இப்ப விரும்பல, என்னைக்கு விரும்பவும் மாட்டேன். ஹுமேரா, சொல்லுங்கப்பா. முழு நிலவு மாதிரி இருக்க வேண்டிய என் பொண்ணு முகம் ஏன் இவ்வளவு வருத்தத்துல இருக்கு? ஒண்ணே இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? உனக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நாங்க எல்லாரும் உன்னை இழந்துட்டோம்னு நினைச்சோம். ஆனா கடைசியிலமா இவ்வளவு வேண்டுதல், இவ்வளவு வலி, இவ்வளவு காத்திருப்புக்கு அப்புறம் தான் அந்த அல்லாஹ் உன்னை மறுபடியும் எங்க கிட்ட சேர்த்திருக்காருமா. இத பாருமா, நீ என் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்த மட்டும்தாம்மா வந்திருக்க. உன்னோட இந்த மலர்ந்த முகத்துல என்னால கவலையை பார்க்க முடியல. உன்னோட அப்பா உன் முகத்துல சிரிப்பை வர வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாமா. நீ வேணா சொல்லி பாரு. அப்பா, நாம நினைக்கிறது எல்லாம் நமக்கு நிச்சயமா கிடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏம்மா, நீ ஒரு தடவை கேட்டு பாருமா. ஓஹோ அப்பா, அதை விட்டு தள்ளுங்களேன். சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொடுத்த மியூசிக் பாக்ஸ் கிடைக்கவே இல்லப்பா, அது எங்க போச்சு? வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனா அது கிடைக்கவே இல்ல. அப்பா, நீங்க அதை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பார்க்கலையே. சரி, பரவாயில்லப்பா, நானே தேடிக்கிறேன். நான் அதை ஈத் கொண்டாட்டத்துக்கு கொண்டு போயிருந்தேன், ஹுமேராவுக்கு கொடுக்கறதுக்காகவே. ஆனா எனக்கு ஏன் அன்னைக்கு அப்படி தோணுச்சு? அன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அதை அங்கேயே வச்சுட்டு ஏன் வரணும்னு தெரியலையே. எனக்கு ஒரு விதமா குழப்பமாவே இருக்கு. ஏன்? இதுக்குரிய பதில் எனக்கே தெரியலையே. அது திரும்பவும் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? அந்த குதா தான் அது யாருக்கிட்ட இருந்தாலும் அதை கவனமா பார்த்துக்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மிஸ் ஃபாருகி? நம்ம நிக்காவுக்கு முன்னாடி என் அப்பா கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட அப்பா நிச்சயமா கிடைச்சிடுவாரு. அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. அது மட்டும் இல்ல, ஈதோட ஃபங்க்ஷனுக்கு வர வந்திருந்தாரு. நம்மளால எதுவும் செய்ய முடியாது மிஸ்டர் கான். சொல்லுவாங்கல்ல, சரியான நேரம் வரதுக்கு முன்னாடி எதுவும் கிடைக்காதுன்னு. இன்னும் சரியான நேரம் வரல போல இருக்கு. அதான் எனக்கு என் அப்பா கிடைக்கல. சரியான நேரம் வரும்போது நீங்க வேணா பாருங்க, நாம எந்த முயற்சியும் எடுக்காம என் அப்பா எனக்கு கிடைச்சிருவாரு. ஆனா மிஸ் ஃபாருகி, இத பாருங்களேன், இது எனக்கு கிடைச்சதே ஒரு ஆக்சிடென்ட் தானே. என் விதி எனக்கு சொல்லுது
என் அப்பா கண்டிப்பா என் பக்கத்துல தான் இருக்காரு. என் மனசு சொல்லுது மிஸ்டர் கான், என்னோட அப்பா கூடிய சீக்கிரமே எனக்கு கிடைச்சிருவாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் அப்பா உனக்காக இந்த உலகத்துல எல்லாத்தையுமே எதிர்க்க தயாரா இருக்கான். எல்லாத்தையுமே. நஜ்மா இப்படி பார்க்கத்தான் அப்பாவியா இருக்கால தவிர நிஜமாவே அப்படி கிடையாது. காலேஜ்ல கிளாஸ கட் பண்ணிட்டு படம் பார்க்க கூட போவா. அப்படி ஒரு தடவை போனப்ப பிரின்சிபல் பிடிச்சிட்டாரு. இல்லண்ணா, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, அதனால. நீ எப்பவுமே புக்கும் கைமா தான் இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னது என்னையும் அப்படி முறைச்சு பாக்குற? படம் பார்க்க போறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? அப்புறம் ஐ எம் பிரிட்டி ஷூர் அசார் மச்சான் கூட அந்த மாதிரி காலேஜில் கிளாஸை கட் பண்ணிட்டு அப்படி போயிருக்கலாம் இல்லையா? ரியலி மிஸ்டர் கான்? என்னோட அசார் ரெகுலரா காலேஜ் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவன் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கான். ஆனா ஒண்ணு, அவன் எப்பவுமே காலேஜ்ல டாப்பரா தான் இருப்பான். மிஸ் ஃபோர்கி, நீங்க காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் கிட்ட பேசிருக்கவே மாட்டீங்களே? ஏன்? ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது சரியான விஷயம் கிடையாது. காலேஜுக்கே போகாதப்ப உங்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆனவங்க தானே? அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ? நான் ஒரு வேஸ்டான ஸ்டூடண்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? லெட் மீ டெல் யூ, ஃபைனல் இயர்ல நான் தான் டாப் பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. பாக்கீங்களா மிஸ்டர் கான்? இப்படியே பேசிட்டு போனா எல்லாரோட ரகசியமும் வெளியில வந்துரும். இங்க பாருமா, நீ காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டல? சீக்கிரமா காலேஜ் எல்லாம் முடிச்சிரு. என்ன, எப்படி நிக்காவுக்கு அப்புறம் வீட்ல தானே இருக்க போற? ஆக்சுவலி நான் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எம்ஏ படிக்கலாம்னு நினைக்கிறேன். அட, அதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போற? இல்லம்மா, நஜ்மா மேல படிக்க ஆசைப்படுறா. அவ கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ படிக்க போறா. எம்ஏ படிக்க 2 வருஷம் தான் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுல எனக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா, என் மருமக படிச்சா எனக்கு தானே பெருமை. நீ இன்னும் ஏதாச்சும் சொல்ல இம்ரான்? ஞாபகம் வந்துருச்சு. என்ன? நஜ்மாவோட ஒரு போட்டோகிராஃப் என்கிட்ட இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்டியோடது. கர்லிங் ஹேர். யா, ஐ அம் ஷூர். ஆமா, ஒரு நிமிஷம் போரு. நான் இம்ரான் ப்ளீஸ். போட்டோ தானே? இம்ரான் ப்ளீஸ், வேண்டாம். என்னோட போன். என் போனை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தேங்க் காட். இதுக்கு என்னாச்சு? ஏன் இது ஆன் ஆக மாட்டேங்குது? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவையில்லை, இது நானே பாத்துக்கிறேன். நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற ஹுமேரா? நான் என்ன தப்பு பண்ணு நீங்கிட்ட இப்படி கோச்சுக்கிற? அப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்க? நீங்க முதல்ல என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நான் உங்களை மனசார நம்பினேன். என் மனசு திறந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா பேசினேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் ஃபீலிங்ஸோட விளையாடுனீங்க. நீங்களும் என்ன மனப்பூர்வமா விரும்பதான் நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஹுமேரா, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு அயான் ப்ளீஸ். இப்போ என்ன சொன்னாலும் உண்மையை மட்டும் மறைக்கவே முடியாது. உண்மை என்னன்னா அயான்,
நீங்க என் மனசை உடைச்சிட்டீங்க. அதோட என் மேல அக்கறை காட்டாதவங்க மேல நானும் அக்கறை காட்ட மாட்டேன். உமேரா அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐயான் ப்ளீஸ், முடிஞ்சு போன விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் அதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க ப்ளீஸ். உமேரா 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 நில்லு. நான் பழச பத்தி பேசல. புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுக்கோ. மறுபடியும் என் மனசை குழப்பாதீங்க. இனிமேலும் என்னால எதையும் தாங்கிக்க முடியாது. உமரா ப்ளீஸ், நான் சொல்ல வரது ஒரு ஐயா நிமிஷம். ப்ளீஸ், நீங்க பேசுறத நான் கேட்க விரும்பல. நான் ரொம்ப கேட்டுட்டேன். Just leave my hand. நான் எப்பவுமே உங்களை தவிர என் மனசுல யாரையுமே நினைச்சு பார்த்தது இல்ல. நீங்க தான் என்னோட முதல் காதல். முதல் காதலே எனக்கு பாதையிலேயே முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்படிப்பட்ட இந்த வலியோட நான் வாழ விரும்பல. பழைய விஷயத்தை நினைக்க விரும்பல. என்னோட முதல் காதல் அது பாதையிலேயே நின்னு போயிடுச்சு. உமேரா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணலங்கிறது உண்மைதான். ஆனா இப்பதான் உன் அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. உண்மையில நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இத உனக்கு புரிய வைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குமா? அத்தை, நான் யாருன்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? நான் ஜோயா பேசுறேன். நீங்க யாரு? மேடம், இந்த போன் எனக்கு இங்க கிடைச்சது. நான் லாஸ்ட் டயல் நம்பருக்கு கால் பண்ணி பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஹோலி சைல்ட் மெட்டர்னிட்டில இருந்து பேசுறேன். மெட்டர்னிட்டி ஹோம்ல இருந்தா? ஓகே, நீங்க எனக்கு அந்த போனோட அடையாளத்தை சொல்ல முடியுமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யா, இம்ரான், ஆ உங்க போன் கிடைச்சதா? இல்ல, கார்லயும் தேடி பார்த்துட்டேன், ஃபோன் கிடைக்கல. நீங்க காலையில எங்க லேண்ட்லைனுக்கு கால் பண்ணீங்க, ரைட்? ஆமா அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், உங்க ஃபோன் சில்வர் கலர் தானே? ஆமா. அப்போ அது உங்களோட ஃபோன் தான். அது யாருக்கோ கிடைச்சிருக்கு. அவங்க லாஸ்ட் டே நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்பதான் இங்க கால் வந்தது. தேங்க் காட். எங்க கிடைச்சதா? ஹோலி சைல்ட் மெட்டர்னிட்டி ஹோம்ல. நீங்க இன்னைக்கு காலையில அங்க போயிருந்தீங்களா? இல்லையே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம எங்க போறோமோ அங்கதான் நம்ம போனையும் எடுத்துட்டு போவோம். உங்க போன் ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். உங்களை விட்டுட்டு மெட்டர்னிட்டி ஹோம்ல போய் சுத்திட்டு இருக்கு. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இம்ரான், ஐ எம் சாரி. என் போன் எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன்.
ஆச்சரியமா இருக்கு. இம்ரான் ஏன் இப்படி திடீர்னு டிஃபென்சிவ் ஆயிட்டான்? மெட்டர்னிட்டி ஹோம்